ஸோ வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் ஆயிருக்கா, இது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சிஹெச்எஸ்எல்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அண்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் சப்மிட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அண்ட் நவ் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது இந்த வெப்சைட்டுக்குள்ள வரதுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ssc.cr.ssr.gov.in, அதாவது ssc.southernregion.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் மேலே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி 10th 12th அதாவது சிஹெச்எஸ்எல் 2024 நவ் இயர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் நவ் இயர் ரோல் நம்பர், அந்த டைம் டேட் பிளேஸ் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டயர் 1 அண்ட் டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட். இப்போ இதில் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும் உங்களுடைய இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நவ் இயர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதை என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு நவ் த ஸ்டேட்டஸ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எக்ஸாம் டேட்டு, டைம், அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அக்செப்டட் அப்படின்னு இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்டட். ஓகேங்களா, அக்செப்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டு எழுத போகலாம். சப்போஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் ஆகலை அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது, அட்மிட் கார்டும் டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இதில் அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவ் யுவர் அட்மிஷன் சர்டிஃபிகேட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து 2 டைப் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த 2ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே இன்னைக்கு அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வராது. உங்களுடைய எக்ஸாம் டேட் எந்த டேட்டில் இருக்கோ அந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை கலர் ஜெராக்ஸோ இல்லை வந்து லேசர் பிரிண்ட் நார்மல் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க.